ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பரான வெரைட்டி ரைஸ் தான். கொத்தமல்லி சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் தான். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் நம்ம ஏற்கனவே நம்மளோட சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். இன்றைக்கி கொத்தமல்லி சாதம் தான் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக கொத்தமல்லி சாதம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதனால் லஞ்ச் பாக்ஸ்க்காக நான் ரெடி பண்ணினேன். காரத்துக்கு தகுந்த போல் பச்சை மிளகா 2 எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு 2 பேருக்கு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இந்த மாதிரி பிடிச்சு கரெக்டாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. 2 பேரை விட அதிகமாக செய்கிறீங்கன்னா இதே போல் இன்னொரு மடங்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் கிட்டே நமக்கு வரும். ஆனால் நல்ல வாசனையாகவும் சாப்பாடு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நெய், இல்லைன்னா வேறு எண்ணெயில் சேர்க்கலாம். தாளிக்கிறதுக்கு சோம்பு, கடுகு, கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். இது நல்ல எண்ணெயில் பார்த்திங்கன்னா பொரிய விட்டுருங்க. கடுகெல்லாம் நல்லா வெடித்து கடலைப்பருப்பெல்லாம் நல்லா செவந்து சோம்பெல்லாம் நல்லா முறுமுறுன்னு வரும்போது கருவேப்பிலையை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனை வரும். இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் பொரியும் போது ஒரு கைப்பிடி அளவுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கரண்டியை வச்சு நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ ஒரு 2 கொத்தமல்லி தலையை அப்படி மேலாப்பில் தூவி விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கோங்க. மிக்சி ஜார்லேருந்து எல்லாத்தையுமே வலித்து இதில் சேர்த்துக்கிட்டு பச்சை வாசனை வரும். அந்த பச்சை வாசனை போகிறதுக்காண்டி எண்ணெயில் ஒரு லைட்டாக 2 வதக்கிட்டு மிக்சி ஜாரில் லைட்டாக தண்ணி அலசி இதில் ஊற்றுனீங்க அப்படின்னா சுத்தமாகவே பச்சை வாசனை இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்படி பிரிஞ்சு வரும்போது கேஸை நல்லா சிம்லேயே வச்சுக்கிட்டு வடித்த சாதத்தை இதில் நீங்கள் போட்டு கலரலாம். கலர்னிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மல்லி சாதம். இந்த கிளைமேட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த கொத்தமல்லி சாதம் ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களா இருக்கட்டும், வெரைட்டி ரைஸ் கேட்டால் நீங்கள் இந்த கொத்தமல்லி சாதத்தை செஞ்சு கொடுங்க. திரும்ப திரும்ப கேட்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கொத்தமல்லி சாதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ஆரோக்கியமான சுவையான மணமான கொத்தமல்லி சாதத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலில் வர எல்லா வீடியோவையும் பாருங்கள். கொத்தமல்லி சாதம் மணக்க நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. எடுத்து வச்சு சாப்பிட்றலாம். சூப்பரான கொத்தமல்லி சாதம் தயார். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.